Welcome. We are looking at the three basic facts throughout Scripture for this issue of managing God's resources. நான் உங்களை வரவேற்கின்றேன். நாம் இந்த காலங்களிலே இந்த தொலைக்காட்சி மூலமாக நாம் பார்க்கிறது என்னவென்றால், எப்படி நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை, தனக்கு சொந்தமானது அனைத்தும் அவருக்கு சொந்தம், அந்த சொந்தமானதை அவர் நமக்கு கொடுக்கின்றார், அதை நாம் எப்படி பராமரிப்பது, பாதுகாப்பது, பயனளிப்பது, அதன் விருத்தியாக்குவது என்று பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே 3 குறிப்புகளை பார்த்தோம். Fact number 1 is that God owns everything. முதலாவது குறிப்பு, கர்த்தருக்கு அனைத்தும் சொந்தம். Fact number 2 is that because God is the only owner, I must be something else, and I am a manager. கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர், அவர்தான் எஜமான். அப்படி இருக்க எஜமான் கொடுத்த பொருட்களை, பணத்தை, தாளந்துகளை நான் என்னுடையது என்று அல்ல, அவருடையது, அவருக்காக நான் செயல்பாட்டிலே ஈடுபடுவது, பயன்படுத்துவது. And the last time we met, we began looking at fact number 3. மூன்றாவது குறிப்பை நாம் பார்த்தோம். Fact number 3 is that stewardship is a learned condition. உக்கிரானத்துவம் என்பது இயல்பாக அது பிறப்பதில்லை, பிறப்பின் வழியாக வருவதில்லை. அதை கற்றுக்கொள்வதனால்தான் அதற்குள் வளர்ச்சி அடைய முடியும். And the arena in which stewardship is most effectively learned, as evidenced in Scripture, is the arena of finances. நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இப்படி உக்கிரானத்துவக்காரனாக நான் இருக்கின்ற நேரத்திலே இதிலே வளர்ச்சி அடைவது, அதற்கு முக்கிய காரியமாக இருப்பது பணம். And the specific discipline within finances that teaches us stewardship is the discipline and the grace of giving. இந்த உக்கிரானத்துவத்திலே பணம் முக்கியமாக, அத பணத்தை குறித்த சிந்தனை, பணத்தை குறித்த ஈடுபாடு, அதனை செலவழிப்பதெல்லாம் முக்கியமாக இருப்பதனாலே கொடுப்பது, பிறருக்கு உதாரத்துவமாய் கொடுப்பதை பொறுத்துதான் இருக்கிறது நம்முடைய உக்கிரானத்துவம், சீடத்துவம். So the last time we met, we looked at instructions that the Apostle Paul gave to his young leader Timothy. நாம் பார்த்தோம் போன முறை, தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சீடனாக இருக்கின்ற தீமோத்தேயுவுக்கு என்ன சொன்னார் என்று பார்த்தோம். And within those instructions is a very valuable truth. இந்த கட்டளைகள், பவுல் அப்போஸ்தலன் கொடுத்த போதனைகளிலே முக்கியமான கருத்துக்கள் பல இருக்கின்றன. Paul said to Timothy, I want you to sit down with the people in your church and talk to them about being generous and being willing to give. உன்னுடைய சபையின் விசுவாசிகளிடத்திலே நீ அவர்களோடு கூட போதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உதாரத்துவம். Because the person who benefits most when they learn to give is the giver himself. உதாரத்துவமாய் கொடுப்பதன் மூலமாக பயனடைபவர்கள் நீ அல்ல, நான் அல்ல, சபை அல்ல, கொடுப்பவர்களே அதனால் பயனடைகிறார்கள், நித்திய பயனடைகிறார்கள், நிரந்தரமான பயனடைகிறார்கள், இம்மையிலும் பயனடைகிறார்கள். So if you are a pastor or a church leader, the reason you want to encourage people of the church to give is for their benefit, not yours. இப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் போதிக்கின்ற நேரத்திலே, உக்கிரானத்துவத்தை குறித்து நீங்கள் போதிக்கிற நேரத்திலே உங்கள் சபையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். And when God's people begin to learn to give, they benefit, and the byproduct is the church also benefits. நீங்கள் இப்படி போதித்து உங்களுடைய விசுவாசிகள் உக்கிரானத்துவத்திலே உதாரத்துவமாய் கொடுக்கிறதிலே ஈடுபடுகின்ற நேரத்திலே உங்கள் சபை விருத்தியாகிறது, ஜனங்களும் செழிப்பாகிறார்கள்,
உங்கள் சபையினுடைய ஊழியங்களும் எல்லை விரும்பப்படுகிறது, விருத்தியாகிறது. A giver benefits in two ways. உதாரணமாய் கொடுக்கிறவர்கள் ரெண்டு வகையாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். First, when they give, they establish for themselves a treasure in heaven. முதலிலே இப்படி உதாரணத்துவமாய் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். Second, when they give, they develop for themselves a firm foundation to be able to take hold of life that is really life. இரண்டாவதாக இம்மையிலே ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவர்கள் உண்மையான வாழ்க்கையிலே உறுதிப்பட்டு நிலை நின்று இருக்கத்தக்கதாக மாற்றிக்கொள்கிறார்கள். If you want to know what life is really all about as God designed it, learn to give. நீங்கள் வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும், பரிபூரணமான வாழ்வு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துவமாய் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். Now, in most cases throughout Scripture, giving is talking about the giving of money. வேதத்தில் பார்க்கும் பொழுது எப்பப்பெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பணத்தை குறித்து தான் பேசப்படுகிறது. The one resource that seems to generate the best growth is the resource of giving money. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஊழியத்திற்கோ அல்லது சபைக்கோ அல்லது கர்த்தருக்கோ முக்கியமாக விரிவுபடுத்தத்தக்கதாக கொடுக்க வேண்டிய காரியம் பொருள், பணம். But you can also give other resources. நீங்கள் வேறு காரியங்களை கூட கொடுக்கலாம். கர்த்தருக்காக தாளந்துகளை, You can give time. காலத்தை கொடுக்கலாம். You can give a specific skill you have. உங்களுக்கு தனிப்பட்ட திறனை கொடுத்திருப்பார் கர்த்தர், அல்லது தாளந்துகளை கொடுத்திருப்பார், அது கர்த்தருக்காக பயன்படுத்தலாம். You can give friendship. நண்பர்களாக பிறருக்கு உதவி செய்யலாம். You can give the benefits of your mind. உங்களுடைய அறிவினுடைய திறனை பிறருக்கு நட்பின் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். Every resource that God has entrusted to you, you can give. என்னென்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். But the starting place is to begin giving in the gift of money. இது ஆரம்பத்தில் முக்கியமான அஸ்திபாரம் உத்கிரானத்துவத்திற்கு பணம் கொடுப்பதில் தான் இது ஆரம்பிக்கிறது, முதல் படியாக இருக்கிறது. Now this is not just true for people of wealth. பணக்காரங்களுக்கு மட்டும் இது இல்ல, it's true for everybody. எல்லாருக்கும் இது உண்மை. The highest commendation that Jesus ever gave to somebody who gave, he gave to a lady who gave 2 copper coins. நீங்கள் இயேசு கிறிஸ்து இப்படி பணம் கொடுப்பதிலேயே மிக சிறந்தவள் என்று ஒரு ஸ்திரீயை பார்த்து எல்லாரை காட்டிலும் ஐஸ்வர்வான்களை காட்டிலும் மேலானவள் என்று சொல்லுகின்ற பணத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஸ்திரீ விதவை 2 காசு போட்ட விதவை குறித்து தான் சொல்லுகிறார். I wish I could take you to some villages and cities around the world where people who are considered very poor are learning to give and their life is being transformed. நான் உங்களை கிராமங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த கிராமங்களிலே மக்கள், விசுவாசிகள் கொடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உக்கிரானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இம்மையிலும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்கின்றது. மறுமையிலே பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். Giving is for everyone. கொடுப்பது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கும் உரியது.
But let's look at a couple of additional scripture verses. வேறு சில வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். In the Gospel of Matthew, chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். This is a verse that in my early days of ministry I always read backwards. இந்த வசனத்தை தலைகீழாக நான் படிப்பேன் நான் ஆரம்ப காலங்களிலே. This is a statement from the mouth of Jesus. இது இயேசு கிறிஸ்துவின் வாயில் வந்த சொல். He says, "For where your treasure is, there your heart will be also." இந்த வசனம் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. If you want to get your heart moving in the right direction, உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ப சரியான வழியிலே செல்ல வேண்டும் என்றால் get your treasure moving in the right direction. உன்னுடைய பொக்கிஷத்தை சரியான இடத்திலே வை. Pastor, if you want to get the people of your congregation moving in the right direction in their heart, போதகரே நீர் உம்முடைய கீழ் இருக்கிற விசுவாசிகள் நல்வழியிலே சரியான திசை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் கொடுப்பதிலே அவர்களுக்கு போதனை செய்து அவர்களை ஊக்குவி. Get their treasure moving first. அவர்களுடைய பொக்கிஷத்தை அவர்கள் முதலிலே வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டும். Because their heart will trot along right behind their treasure. அவர்களுக்கு எங்கே அவருடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அவங்க இருதயமும் அங்கதான் போய் கொண்டு இருக்கும். அதனால அவர்கள் எங்கே தங்களுக்கு பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கவனித்து அவர்களை சரியான வழியிலே வழிநடத்த வேண்டும். And as you lead them in understanding the grace of giving, நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை போதித்து அவர்களை சரியான வழியிலே கொடுக்கும் கிருபையிலே வளர்க்கும் பொழுது they'll begin to understand that it is not their treasure that they are giving. அவர்களுக்கு புரிந்து கொள்வது என்னவென்றால் தங்களுடைய சொத்தை தங்களுடைய பொருட்களை அவர்கள் கொடுப்பதில்லை, but it's God's treasure that has been entrusted to them that they are giving. எஜமானாகிய கர்த்தர் தங்களிடத்திலே ஒப்படைத்ததை அவர்கள் அவருக்கு என்று பயன்படுத்துகிறார்கள். அதுதான் முக்கியம். So many times we meet people in ministry who say, if I could only get this man to begin working in the youth program, then maybe he would start giving. நிறைய பேர் ஊழியக்காரங்க நினைச்சுக்கிறாங்க இந்த மனுஷனை ஊழியத்துல அல்லது பயன்படுத்தும் பொழுது இந்த ஊழியத்துல அவன் ஈடுபட்டான் என்றால் தானாக கொடுப்பான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். If I could only get this person to begin to serve on a committee or a board, then maybe they'd start giving. நம்முடைய கமிட்டியில அவனை போட்டுக்கொண்டு அல்லது நம்முடைய ஆளுகை குழுவினரை நம்ம சேர்த்துக் கொள்ளும் பொழுது இவன் கொடுப்பான் என்று நாம் சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறோம். If this verse is right, you need to get their treasure going first, and then they'll begin serving. இந்த வசனம் சரியாக இருந்தால் அவர்கள் பொக்கிஷத்தை முக்கியமாக கருதுகிற அந்த பொக்கிஷத்தை நீங்கள் சரியான இடத்திலே அவர்களை வழி நடத்தும் பொழுது பொக்கிஷத்தை முதலிலே அசைக்கும் பொழுது அவர்களும் அசைப்பார்கள். People who serve in your church as leaders must evidence before they are invited to serve that they are givers. உங்களுடைய சபையிலே பணியாற்றி தலைமைத்துவம் வகிப்பவர்கள் முதலிலே கொடுப்பதிலே தலைமைத்துவம் வைக்க வேண்டும். Another verse over in the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். Acts chapter 20. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். This is a verse that as a boy I found hard to believe. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான்